புவியியல் பாக்ஸ் கண்டென்ட் அண்டத்தை பற்றிய படிப்பிற்கு அண்டவியல் என்று பெயர். காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்கச் சொல் ஆகும். சூரியன் 1.3 பில்லியன் புவிகளை தனக்குள் அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியது. ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓராண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஆனால் ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும். பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் என்பது சங்க இலக்கியங்கள் வாயிலாக நமக்கு புலனாகிறது. உதாரணமாக, சிறுபான்ற்று படையில் காணப்படும் வால்நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்னும் பாடல் வரிகளில் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்கு 24/9/2014 அன்று மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் எனும் விண்கலத்தை அனுப்பியது. இதனால் இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், நாசா, USA, ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அடுத்ததாக 4ஆம் இடத்தில் உள்ளது. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திரயான் 1 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. புவியில் சுழலும் வேகம் நிலக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் மணி ஆகும். 660 டிகிரி வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணியாகவும், துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் இருக்கும். நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும், கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கும் வடக்கிலும், அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு ஆகும். மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. சூரிய அண்மை பெரிஹெலியான் என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு ஆகும். சூரிய செய்மை என்பது புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கும் தொலைவில் காணப்படும் நிகழ்வு ஆகும். நிலசந்தி 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி நிலசந்தி ஆகும். தருமபுரி பீடபூமி, கோயமுத்தூர் பீடபூமி மற்றும் மதுரை பீடபூமி ஆகியன தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமி ஆகும். உலகின் உயரமான எவரெஸ்ட் சிகரம் 8,848 மீட்டர். மரியானா அகழியில் 10,994 மீட்டர் மூழ்கிவிடும் என்றால் அதன் ஆழத்தை உணர்ந்தறிவாயாக. கடலின் ஆழத்தை மீட்டர் என்ற குறியீட்டால் குறிப்பிட வேண்டும். ஆற்றுச் சமவெளிகள் பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்குகின்றன. இந்தியாவில் சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளியில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தன. ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டோ மெகல்லன் பசிபிக் என்ற பெயரிட்டார். பசிபிக் என்பதன் பொருள் அமைதி என்பது ஆகும். 60 டிகிரி கால்வாய் இந்திரா முனையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. கடல் ஈஸ்ட் ஆனது நிலப்பரப்பில் உள்ள ஈஸ்டை விட மிகுந்த ஆற்றல் உடையது. இச்சத்தை ரொட்டி தயாரித்தல், மது வடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல், உயிரி எத்தினால் தயாரித்தல் மற்றும் மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு பயன்படுகிறது. ஒரு பொருளின் பயன்பாட்டினை கண்டறிந்த பின்புதான் அப்பொருள் வளமாக மாறுகிறது. மனிதனின் தேவைகள் நாளுக்கு நாள் மாறுபடக்கூடியவை. தேவையானது மாறுபடும் பொழுது அதன் நிறைவு செய்கின்ற வளங்களும் மாறுகிறது. ஒரு பொருளை வளமாக மாற்றுவதற்கான காரணிகள் காலமும் தொழில்நுட்பமும் ஆகும். உதாரணமாக, நிலக்கரியும் பெட்ரோலையும் குறைத்து கொண்டே வரும் இக்காலகட்டத்தில் புதிய கண்டுபிடிப்பான சூரிய தகடுகள் சூரிய ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்ற உதவுகிறது. எனவே தற்போது இது ஒரு சிறந்த வளமாக நீடிக்கிறது. வெப்பமண்டல மழைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் என அழைக்கப்படுகிறது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி. இப்பகுதியில் காணப்படும் தாவரங்களில் 25% தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் ஆகும். எடுத்துக்காட்டு சின்கோனா. ஸ்பெர்ம் திமிங்கலத்தில்
இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே திமிங்கல புனுகு ஆகும். ஒரு பவுண்ட் 0.454 கிலோகிராம் ஆகும். திமிங்கல புனுக்கின் விலை 63,000 அமெரிக்க டாலர் மதிப்புடையது ஆகும். இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகிறது. திபேத் உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. அங்கு நிலவும் கடும் குளிரின் காரணமாகவும் நன்னீரின் மிக பெரும் இருப்பிடமாகவும் மக்கள் வாழ இயலாத சூழல் காணப்படுவதாலும் திபேத் 3ஆம் துருவம் என அழைக்கப்படுகிறது. முடிச்சு என்பது மலைத்தொடர்கள் கூடும் பிரியும் இடங்கள் ஆகும். ஒன்றிணைக்கப்பட்ட பல தீவுகள் தீவு கூட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தோனேஷியா மிகப்பெரிய தீவு கூட்டம் ஆகும். முப்பள்ளத்தாக்கு நீர்த்தேக்கமானது யாங்கி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இது உலகின் மிகப்பெரிய நீர்த்தேக்கம் ஆகும். இது சீனாவின் மின்சார தேவையில் 10% பூர்த்தி செய்கிறது. பனாங் படிக்கட்டு ஒரு பனாங் படிக்கட்டு முறை நெல் விவசாயம் இப்கவுஸ் என்ற பிலிப்பைன்ஸ் மக்களால் 2000 ஆண்டுகளுக்கு முன் இது உருவாக்கப்பட்டது. இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1524 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. தகவல் பேழை பாலைவனம் பாலைவன பிரதேசம் என்பது மிக குறைந்த மழைப்பொழிவை பெரும் பகுதியாகும். இங்கு குறைந்த அளவிலேயே தாவரங்கள் விலங்குகள் காணப்படுகின்றன. ஆசியாவில் 2 வகையான பாலைவனங்கள் உள்ளன. வெப்ப பாலைவனம் குளிர் பாலைவனம். ரூப அல் காலி பாலைவனம் உலகின் மிக தொடர்ச்சியான மணற்பாங்கான பாலைவனம் ஆகும். இது சவுதி அரேபியாவின் தென்கிழக்கு பகுதியில் காணப்படுகிறது. அங்கோர்வாட் இது உலக பாரம்பரிய தலம் ஆகும். 2ஆம் சூரியவர்மன் என்னும் மன்னரால் கிபி 1100ஆம் ஆண்டில் கம்போடியாவில் கட்டப்பட்டுள்ளது. கெமர் மொழியில் அங்கோர்வாட் என்றால் கோயில்களின் நகரம் என பொருள். இதுவே உலகின் மிகப்பெரிய கோயில் ஆகும். ஐரோப்பிய ஒன்றியம் ஐரோப்பிய ஒன்றியம் என்பது 28 உறுப்பு நாடுகளின் பொருளாதார அரசியல் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழு. இது தனக்கென ஒரு தனி கொடியும் பொதுவான நாணய யூரோ மதிப்பும் கொண்டது. தகவல் பேழை ஃபியோர்டு பிளவுபட்ட கடற்கரை செங்குத்தான பாறைகளுக்கிடையே உள்ள குறுகிய ஆழமான கடற்கரை பிளவுபட்ட கடற்கரை எனப்படும். பின்வரும் வழிகளில் காணப்படுகிறது. இவை காற்று எத்திசையில் வீசினாலும் அதன் வேகத்தை குறைக்கின்றன. கடல் அலைகளின் வேகத்தையும் இவை கட்டுக்குள் வைக்கின்றன. எனவே பிளவுபட்ட கடற்கரையானது இயற்கை துறைமுகங்கள் அமைவதற்கு ஏற்றதாக உள்ளது. கருங்காடுகள் கருத்த நிறமுடைய செழித்து வளரும் அத்தி மற்றும் பைன் மரங்கள் இப்பகுதிக்கு கருமை நிறத்தை அளிக்கின்றன. மேட்டர்ஹார்ன் பிரமிடு வடிவத்தில் காணப்படும் மேட்டர்ஹார்ன் மலை சுவிஸ் நாட்டில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ளது. இதன் உயரம் 4478 மீட்டர் ஆகும். இம்மலை இதன் வடிவத்திற்கு புகழ் பெற்றது ஆகும்.